இங்க இன்டர்நெட்லயே ஒரு பையன் இருந்துட்டு கேம்ல இருந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிருக்கான். அவங்கிட்ட அப்ப இருந்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு வந்து ஒன்னு சொல்றாங்க, உன்னோட பாட்டி இருந்துட்டு கொஞ்ச நாள்ல செத்துருவாங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனோட பேக்ல இருக்க துணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போய் அவனோட பாட்டி வீட்டுல போய் தங்கி அவன் பாட்டி இருந்துட்டு நல்லா பாத்துக்கிறான். காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு அவன் பாட்டி இருந்துட்டு ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்க, அதுக்கு இருந்துட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க கடையில இருந்து ஒரு 2 கடை தள்ளி இருந்துட்டு அவங்க பாட்டியோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணி இருந்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாட்டி இருந்துட்டு கொஞ்ச நாள்ல செத்துருவாங்கன்னு தெரிஞ்ச இவனுக்கு இருந்துட்டு அந்த வீட்டை இருந்துட்டு நம்ம வித்தரலாம், வித்து அந்த காசை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான். அதனால ஆன்லைன்ல அந்த வீட்டை எடுத்து போட்டோ போட்டு சேல்ஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறான். ரொம்பவே கனவு கண்டுறான், நம்ம இனி இருந்துட்டு பணக்காரனா வாழ போறோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் அந்த பாட்டி இருந்துட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாகி உட்காடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் இருந்துட்டு அவங்க ஃபேமிலி இருந்துட்டு மீட்டிங் டே. அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு ஏதாவது ஒரு ட்ரிப் போவாங்க. அந்த பாட்டி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு மேலே ஏறி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டியோட செருப்பை இருந்துட்டு கழட்டி பார்த்தா செருப்பு ரொம்பவே டைட்டா இருக்கனால அந்த பாட்டியோட காலில் இருந்துட்டு ஆரஞ்சு கலர்ல இருந்துட்டு ஆயிடுச்சு. இந்த செருப்பை மாத்திர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னா, இது என்னோட பையன் கொடுத்த செருப்பு, இதை இருந்துட்டு நான் மாத்த மாட்டேன், இதே தான் நான் போட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நாள்லயே இருந்துட்டு அந்த பாட்டி இருந்துட்டு சொத்து எல்லாத்துக்குமே இருந்துட்டு பிரிச்சு எழுதி வச்சிடறாங்க. அவனுக்கு இருந்துட்டு எதுவுமே எழுதி வைக்காதனால அவன் ரொம்பவே இருந்துட்டு கடுப்புல இருக்கான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பார்க்கணும்னா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.